நம்ம இப்போ பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். சாயங்காலம் தான் பண்ண போகிறோம். அம்மா தான் பண்ண போகிறாங்க. ஸோ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சம் புழுங்கரிசி, சோப்பு போட்டு நல்லா 2 hours நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஊற வச்சு நல்லா இதுமாரி குறையாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். பருப்பு உருண்டைக்கு இந்த வடைக்கு அரைச்சாச்சு. மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெசரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய், கசகசா, சோம்பு, 2 பூண்டு போட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம புளி நல்லா ஊற வச்சு வச்சிடலாம். இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வெங்காயத்தையும் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். தேங்காயும் இதுமாரி சின்ன அரிஞ்சு நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்புக்கு. ஸோ அம்மா தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. எங்கள் அம்மா புளி கரைச்சிட்டு இருக்காங்க. அதில் அப்படியே தேங்காய் ஆட் பண்ணிடுவியா? தேங்காய் மசாலா எல்லாத்தையும் மசாலா வந்து வதக்கிட்டு தான் போடுவியா? ஓகே. ஃபஸ்ட்டு புளி கரைச்சிட்டாங்க. நம்ம இங்கே அரைச்சி வச்ச தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். ஓகே. கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ என்ன போட போகிறோமா? நெக்ஸ்ட் என்ன? குழம்பு மசாலா. வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. மசாலா போட்டிருக்கோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மசாலா போட்டு நல்லா அப்படியே வதக்கிட வேண்டியது. மஞ்சள் தூள். இப்போயே பாருங்கள், அந்த மசாலாவும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வாசமாக இருக்குது. கமன்னு இருக்குது. மஞ்சள் தூளும் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டாங்க. உப்பு வந்து இதிலே ஆட் பண்ணிட்டாங்க அம்மா. இது வந்து புளி தண்ணி, தேங்காய் அரைச்சி ஊற்றி கலந்த தண்ணி. இதுலேயே நம்ம உப்பு போட்டாச்சு. ஸோ அந்த வதங்கினதை இதில் கொட்டி நம்ம குழம்ப கொதிக்க விட்டுறலாம். இப்போ இங்கே உருண்டைக்கு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? நம்ம குழம்பு இப்போ கொதிக்கிட்டோம். குழம்புல நம்ம எல்லாத்தையும் கலந்தாச்சு. வெங்காயம், தக்காளி, மசாலா, புளி தண்ணி, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அம்மா வடை போட்டுட்ருக்காங்க. வடை போட்டு இந்த குழம்புல போட்டுருவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உடஞ்சிரும்ல, அதுக்காக போடுவியா? லேசாக ஒரு பெரட்டிட்டு இந்த குழம்புல போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இது வறுத்த உருண்டை, இது குழம்பு உருண்டை. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம். பாய்.